நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னோட தலையெழுத்துல என்ன எழுதிருந்தாலும் அதை என்னால ஏத்துக்க முடியும். என்னால இந்த கசப்பான உண்மையோட வாழ்ந்துட முடியும். நீங்க மாலத்திக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஏங்கா, உண்மையை தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இல்லையா? இல்ல, நான் அதுக்கு தகுதியானவ இல்லைன்னு நினைக்கிறியா? அதனால்தான் எனக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு நீங்க எல்லாரும் போய் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல? மாலத்தி, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அதான்க்கா விஷயம். நீ எப்பவுமே என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டே இருப்ப. மாலத்தி, நீ போய் சொல்லக்கூடாது, என்கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு நீயே என்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைக்க பாக்குற. உண்மையை தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இல்லையாக்கா? இது உண்மை பத்தின விஷயம் இல்ல மாலத்தி. நான் எதுக்காக உங்ககிட்ட இதை சொல்ல வேணாம்னு நினைச்சேன்னா உன்னோட குழந்தைக்கு இது ஏதாவது ஆயிடும். ஆனா ஏங்கா, நீ என் கூட எல்லா சுகத்தையும் ஷேர் பண்ற, எல்லா சந்தோஷத்தையும் ஷேர் பண்ற, ஆனா துக்கத்தை மட்டும் ஏங்கா ஷேர் பண்ண மாட்டேங்கிற? ஏன் இந்த மாதிரி நேரத்துல என்ன வெளியாள் மாதிரி பாக்குறக்கா? அக்கா, உன்னோட துக்கம் எதுவா இருந்தாலும் அது நம்மளோடது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம்க்கு நம்மளால சொல்யூஷன் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். மாலதி, இந்த ப்ராப்ளம்க்கு எந்த சொல்யூஷனுமே கிடையாது. நாம வாங்குற கனவு வெறும் கனவாவே ஆயிடுச்சு. இனிமே எப்பவுமே எல்லாரோட நம்பிக்கையிலும் மண்ணள்ளி போட்ட மாலதி. எல்லாரோட மனசையும் உடைச்சிட்ட. இல்லம்மா ஜீவிதா, நீ யார் மனசையும் உடைக்கலம்மா. உன்னை குற்றவாளின்னு சொல்ற அளவுக்கு நீ எந்த தப்பான காரியமும் பண்ணலமா. ஜீவிதா, உன்னால நாங்க துக்கத்துல இருக்கோம்னு என்னைக்கும் நினைச்சிடாத. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நாங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ஜீவிதா. எங்க குடும்பம் எப்பவும் உன்னை நினைச்சு பெருமைப்படுறோம். அது என்னைக்கும் இருக்கும். ஆமா ஜீவிதா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. உன்னால அம்மா ஆக முடியலனா அதுக்காக உன் மேல அன்பு குறைஞ்சிருமா என்ன? என்னைக்கும் குறையாதுமா. அம்மா ஜீவிதா, நீ நினைக்கிற அளவுக்கு இது வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கலாம். ஆனா இதுல உன் தப்பு ஒண்ணு இல்லையே. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். நீ என்னைக்கும் உன்னை குற்றவாளியை நினைச்சுக்காதம்மா. அது மட்டும் இல்லாம உனக்கு நாங்கெல்லாம் பக்கபலமா இருக்கோம். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம இருப்பா. இன்னைக்கு நம்ம டாக்டரோட கேபின்லயே ஃபேமிலி டிராமாவை கிரியேட் பண்ணிட்டோம். சாரி டாக்டர், நாங்க எப்பவாவது எமோஷன் ஆயிட்டோம்னா அதை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அட, இதுல சாரி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு மிஸ்ஸஸ் மாலதி? ஆனா இவ்வளவு பெரிய சப்போர்ட்டிவ் ஃபேமிலி உங்களுக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்.
என்ன நான் யோசிக்கிறேன்? எனக்கு நல்லாவே தெரியும். ஹாஸ்பிட்டல்ல என்ன ஆச்சுன்னு மாலதி எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனா உன் வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதை தயவு செஞ்சு என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. ஆக்சுவலி உங்க யூட்ரஸ் லைனிங், அதாவது உங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. அப்படின்னா ஒரு குழந்தையோடைய பாரத்தை சுமக்க முடியாது. நீங்க எப்பவுமே தாயாக முடியாது. பயப்படாதக்கா. இந்த மாதிரி நேரத்துல நீ அழுறத நான் தடுக்க மாட்டேன். ஆனா இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல உன் கையை பிடிச்சிட்டு நான் உன் கூடவே இருப்பேன். என்ன மாலதி இப்படி ஆயிடுச்சு? எல்லாரும் இவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாங்க. நானும் என்னோட குழந்தைக்காக இவ்வளவு கனவு கண்ட மாலதி. கடவுள் எதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணாரு? இனிமே நம்ம ரெண்டு குடும்பத்துக்குமே என்னால வாழ்க்கை போறாவும் என்னால அம்மாவாகிற சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. இதுக்காக அவர் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தாரு? என்னோட விஷயத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. என்னோட எல்லா கனவுகளும் உடைஞ்சு போச்சு. நான் அப்பா ஆக போறேன். இது எதுக்குன்னா, நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம பெட்ல தூங்கிட்டு இருக்கும்போது அவ தவறி கீழே விழுந்துட கூடாதுல்ல. இது வரைக்கும் இந்த குழந்தைய வரல, அதுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டா? குழந்தை பிறக்க போறது உறுதி மிஸ்ஸஸ் வினய். அட, நீ என்ன வாழ்க்கை போற என்னோட தங்கச்சியா மட்டும் இருக்க போறியா? சித்தியாக மாட்டியா? 1000ல் ஒருத்தியான என்னோட செல்ல தங்கச்சி இப்போ சித்தியாக போறா. மாலதி சித்தி, மாலதியை காப்பாத்துறதுக்காக என்னோட குழந்தைய நான் அபார்ட் பண்ணிதாங்க ஆகணும். நீ அந்த ஆளோட பேரை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறல்ல? உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல? அவசியம் தெரிஞ்சுக்கணும்ல உனக்கு? அது நான் தான். உன்னோட எல்லா கனவும் நிறைவேறும்க்கா. உனக்கு உன்னோட குழந்தை கண்டிப்பா கிடைக்கும். எப்படி மாலதி? இப்படிதான் எனக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிற இந்த குழந்தை, அது இன்னிலிருந்து இப்பல இருந்து உன்னோட குழந்தை. இது மேல முழு உரிமை உனக்கு மட்டும்தான். உனக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு என்ன பத்தி எந்த கவலையும் இல்லடா. என் கவலை அவளை பத்தி தான். விஸ்வா, உனக்கே நல்லா தெரியும், நான் ஜீவிதா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். அவளை கடைசி வரைக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம கண்கலங்காம பார்த்து பண்ணு. ஆனா அவ அம்மா ஆக மாட்டான்னு டாக்டர் என்கிட்டே சொல்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே இல்லை. நடக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்தை எப்படி நடத்தி காட்ட முடியும்? நீ என்ன பேசிட்டு இருக்க மாலதி? உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிக்கலையே? இல்லக்கா, ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை மறுக்காத. நீ எனக்கு லைஃப்ல நிறைய பண்ணிருக்கக்கா. இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய நேரம். இங்க பாரு, இதுல எந்த ப்ராப்ளமும் வராது. விஷ்வா கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்த குழந்தை மேல முழு உரிமை உனக்கு தான். குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல அம்மாங்கிற இடத்துல உன்னோட பேர் தான் இருக்கும், அப்பாங்கிற இடத்துல மாமாவோட பேர் தான் இருக்கும். நான் முடிவு பண்ணிட்டேக்கா. நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன். நான் டிசைட் பண்ணிட்டேன். மாலதி, நீ என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த குழந்தை மேல எனக்கு முழு உரிமை இருக்கு. எந்த அளவுக்கு உனக்கு இந்த குழந்தை சொந்தமோ அதே அளவுக்கு எனக்கும் சொந்தம் தான்.
குழந்தைய தனியா எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல மாலதி. நீ புரிஞ்சுக்கல மாலதி. எனக்கு எங்களோட குழந்தை வேணும். எங்களோட குழந்தை வினையோட குழந்தை, எங்களோட அடையாளம். இனிமே அந்த அடையாளம் எங்களுக்கு என்னைக்குமே கிடைக்க போறதில்ல, கிடைக்க போறதே இல்ல. ஆனா ஒரு வாட்டி இந்த விஷயம் நிறைவேற வரும்போது என்னால நீ வாய் மூட. உன்னால எப்படி மாலதி அந்த மாதிரி யோசிக்க முடிஞ்சது? மாலதி, இங்க என்ன நடந்ததோ எல்லாத்துக்குமே உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது மாலதி. இன்ஃபேக்ட் உனக்கு தெரியுமா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உனக்கு நான் உதவி செஞ்சதை நினைச்சு. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. அப்புறம் எப்படி உன்னால அப்படி யோசிக்க முடிஞ்சது? நான் உன்னோட குழந்தை எடுத்துக்கிட்டு உன்னை விட சந்தோஷமா இருப்பேன் நீ ஏன் நினைச்ச? பைத்தியமா மாலதி நீ? கடவுளே, ப்ளீஸ் அக்காவோட சந்தோஷத்தை திருப்பி கொடுக்கிற மாதிரி இப்ப நீங்க தான் ஏதாவது வழி காட்டணும். அக்காவோட கனவு நிறைவேற மாதிரி நீங்க தான் ஏதாவது பண்ணி ஆகணும். கடவுளே, தயவு செஞ்சு பண்ணுங்க ப்ளீஸ். ஏய் பசங்களா, இருங்க இருங்க. என்ன விஷயம்? யாரை பார்க்கணும்? நாங்க பக்கத்து காலனில இருந்து வந்திருக்கோம். அங்க கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதனால டொனேஷன் கேட்க வந்திருக்கோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல நீங்க கிளம்புங்க போங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் தான் சொல்றேன்ல, இங்கெல்லாம் எதுவும் கேட்க கூடாது, கிளம்புங்க. அங்கிள், பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். ஏய் சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டியா? கிளம்பு. ப்ளீஸ் அங்கிள், ஹெல்ப் போங்க பண்ணுங்க. வெளிய போங்க. சொன்னா கேளுங்க, ப்ளீஸ் போங்க. அங்கிள். பசங்களை கை ஓங்குற? உனக்கு தெரியாது? குழந்தைங்களை அடிக்கிறது மிகப்பெரிய பாவம், அதை மறுபடியும் செய்யாத. முதல்ல குழந்தைங்களை மதிக்க கத்துக்கோ. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா குழந்தைங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, சொத்து இருந்தும் பிரயோஜனம் இல்லை. Thank you uncle. எஸ். சுந்தர், இனிமே கவனமா இருப்பா. சாரி சார். உனக்கு என்னாச்சு? என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சுந்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் எவ்வளோ முட்டாள்தனமாக யோசிச்சிருக்கேன்னு நீங்கள் பேசினதை கேட்டப்போ தான் உணர்ந்தேன். கடவுள் எவ்வளோ பெரிய வரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு, ஒரு குழந்தைய. ஆனால் நான் அதை ஒரு சுமையாக நினச்சிட்டு இருந்தேன். நான் எவ்வளோ பெரிய இடியட். எல்லாம் நல்லதுக்கு தான். லேட் ஆனாலும் உனக்கு குழந்தையோட அருமை நல்லா புரிஞ்சிருச்சு. இங்க பாரு, இனிமே தான் நீ எப்பவும் மாலதி கூடவே இருக்கணும். போய் அவ கூடவே இரு, போ. கண்டிப்பாண்ணா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் பேபியை பற்றி கேட்டதும் என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா நான் அதுக்கு ரெடி ஆகலை, என்னால் பிளான் பண்ணிக்க முடியல. அதுக்காக எனக்கு குழந்தைங்க பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு குழந்தைங்கள பிடிக்கும். ஆனால் அப்போ அது எனக்கு புரியல. விஸ்வா, உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம எல்லாரோட பெரிய பிளானர் மேலே இருக்காரே அவர் தான். நாம அவர் பிளானிங்கை அக்செப்ட் பண்ணி ஆகணும். இது ஒரு ஆசீர்வாதம். இப்போ எனக்கு புரிஞ்சிச்சுன்னு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்துட்டேன்.
என்னாச்சுமா? இன்னைக்கு மத்தவங்க யாரும் இன்னும் டிஃபன் சாப்பிட வரல? தெரியல மாமா, இன்னைக்கு வருவாங்களான்னு தெரியல. அப்பா, நேத்து டாக்டர் ஜீவிதாவை பத்தி அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு யாராவது சாப்பிட வருவாங்கன்னு எனக்கு என்ன விஷயம்? இன்னைக்கு நாங்கெல்லாம் வராமலே நீங்க டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல ஜீவிதா, வா வந்து உட்காரு. நாங்க சுட சுட சப்பாத்தி. குட் மார்னிங். உட்காரு. குட் மார்னிங். மாலதி, பரோட்டாவை பாஸ் பண்ண. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மாலதிக்கு திடீர்னு என்ன ஆச்சு? டிஃபன் சாப்பிடாமலே போயிட்டா? ஒருவேளை அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும் அனுவோ. நான் போய் பாக்குறேன். அண்ணி, நான் போய் பாக்குறேன். மாலதி, எனி ப்ராப்ளம்? ஏன் சொல்லாமலே வந்துட்ட? ஒருவேளை தலை சுத்துற மாதிரி? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல விஸ்வா, நான் நல்லதா இருக்கேன். ஒன் செகண்ட். இந்த பில்லோ இங்க இருக்கட்டும், ரெஸ்ட் எடுத்துக்க. நான் இப்போ உனக்கு லெமன் வாட்டர் எடுத்துட்டு வரேன். விஸ்வா, நான் தான் சொல்றேன், எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் ஒரு முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அப்படின்னு முக்கியமான வேலை? நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமலே வந்துட்ட. விஸ்வா, நீ இருக்கே, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒவ்வொரு வாட்டி நீ என்கிட்ட பேசவே மாட்டா, அப்புறம் இக்னோர் பண்ணுவ. ஆனா சில சமயம் மேல ரொம்ப கேரிங்கா இருக்க. பிரெக்னெண்டா இருக்கிறது நான், ஆனா நீயே டென்ஷன் ஆகுற. சரி, நீ வேலையை பாரு, நான் கிளம்புறேன். கிடைச்சிருச்சு. என் அக்காவோட சந்தோஷமும் இந்த வீட்டோட சந்தோஷமும் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு.